வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஒரு கட்டுரையில் நான் படித்தேன். அதாவது அந்த கட்டுரை ஆசிரியர் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரை பார்த்து அந்த கட்டுரை ஆசிரியரை பார்த்து கேட்குறாங்க. ஒரு தாத்தா கேட்குறாரு, ஒரு கல்யாண வீட்டில் வச்சு, உங்கள் காலேஜ் வார்டன் நல்லா இருக்காரா அப்படி, ஹாஸ்டல் வார்டன் நல்லா இருக்காரான்னு கேட்குறாரு. அவருக்கு ஹாஸ்டல் காலேஜ் பிரின்ஸிபால் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கும்போது நீங்கள் என்னையா ஹாஸ்டல் வார்டனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, எங்கள் பேத்திக்கு 4 வருஷமாக இன்ஜினியரிங் படிப்பு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுக்கல, இவர் மூலமாக ஒரு கட்டுப்பாடு டிசிப்ளின், நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனால் தன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த மாமியாருக்கு அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை, சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் மாமியார் வீட்டில் போய் ஈஸியாக வாழ முடியும் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு. அந்த அப்படின்னு அதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கல, இவ்வளவும் சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டது எனக்கு ஒரு பலத்த சிந்தனையை தூண்டி இருக்குது. நாங்கள் எங்கள் காலேஜ் மூலமாக ஒரு 100 பேரண்ட்டை சர்வே எடுத்தோம். அதாவது காலேஜில் பிள்ளைங்களுக்கு ஒரு இது வருது, எங்களை சுதந்திரமாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, செல்ஃபோன் கையில் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஜீன்ஸ் போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காலேஜில் சட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க. ஒரு 100-200 பேரண்ட்டை போய் கேட்டிருக்கிறாங்க. அதாவது தளர்த்தப்பட வேண்டிய விதிகள், கட்டாயமாக்கப்பட வேண்டிய விதிகள் அப்படின்னு சொல்லி, இது எப்படி நாங்கள் செல்ஃபோன் கொடுக்கலாமா, நாங்கள் 7 மணிக்கு வீட்டுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ரூலை தளர்த்தலாமா, இல்லை எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சில விதிகளை கொடுத்து பேரண்ட்டை கொடுத்து, இல்லை நாங்கள் இதெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிட்டுமா, இந்த செல்ஃபோன் கட்டாயம் கொண்டு வரக்கூடாது, உடையில் கவனம் இருக்கணும், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், கேம்பஸ்குள்ளே 7 மணிக்குள்ளே வந்துடணும், அனாவசியமாக யாருடையும் பேசக்கூடாது, 4 பேர் சேர்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு விதிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி 2 இதை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எல்லா பேரண்ட்டுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற இதைத்தான் டிக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வராரு, அந்த கட்டுரை எழுதின ஒரு விரிவுரையாளர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு பேரண்ட் நிம்மதியாக இருக்கணும். ஒரு பிள்ளைங்களை ஒரு இடத்துல நம்ம படிக்க வச்சுருக்குறோம், இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்க நிம்மதியாக இருக்கணும். இந்த இடத்துல இந்த இன்ஸ்டியூட்டில் போய் நாங்கள் சேர்த்துருக்குறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பிள்ளைங்களுடைய டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறது பேரண்ட் நம்புனாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விதிகளை தளர்த்தணும் அப்படிங்கிறது எந்த பேரண்ட்டும் விரும்பலை அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ இவருடைய ஒரு வாதம் அதை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க எந்த அளவுக்கு சுதந்திரத்தை விரும்புகிறாங்க, இதை நம்ம பிள்ளைங்க வீட்டை அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்குறோமா, இதை எதுக்காக நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இவங்க இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 கொஸ்டின். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோன்னா எந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு படிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அனாவசியமாக சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, அனாவசியமாக யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடக்கூடாது, தேவையில்லாததுக்கு பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எந்த பேரண்ட்டும் சகிச்சுக்கிட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், எங்கள் மேம் கூட வரப்போகிறாங்க, நாங்கள் இதை பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நேர்மையாக ஒரு பொண்ணு சொன்னால், அந்த பொண்ணோட அம்மா அவங்க மேம்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு காசு கொடுத்து அனுப்பத்தான் செய்வாங்க. ஒரு 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 துணையோட பிள்ளைங்க போகிறாங்கன்னா. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் வெளியே போகிறோம், எனக்கு ரூபா கொடு அப்படின்னு சொன்னால், அந்த வெளியே போனால் என்ன நடக்கும், இப்போ போனாலே தப்பு தான் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறத காட்டிலும் பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதை குழந்தைங்க புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் பேரண்ட் பயப்படுறது.
பிள்ளைங்களை வெளியே விட்டா நம்ம நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம், நிறைய அன்றாட நிகழ்ச்சிகளில் என்னென்னவோ நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு 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 நிம்மதியாக இருக்கணும். பேரண்ட் வந்து பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டா அம்மா வந்து வீட்டில் வந்து அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்கங்கிறது கிடையாது. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு 100 பகுதியில் வந்து 50 பகுதியாவது அம்மா என்ன நினைப்பாங்க, எங்கள் அம்மா கட்டாயம் திட்டுவாங்க, நான் இப்போ டைம்குள்ளே வீட்டுக்கு போகணும், இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். இப்போ வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து சேர்ந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கிறதா இருக்கும். தனியாக படிக்கிறத காட்டிலும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? இந்த சுதந்திரங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சின்சியராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் இன்ஸ்டிடியூஷனும் சுதந்திரம் கொடுப்பாங்க, அம்மாவும் சுதந்திரம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து ஒரு சட்டம் கொடுக்குறாங்க, அந்த சட்டத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனையெல்லாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தாங்கிறத முதல்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வளர்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு, நம்மளுடைய வளர்ச்சி, இது எல்லாமே நம்மளுடைய ஒரு கட்டுப்பாடான சுதந்திரத்திலேருந்து தான் வர முடியும். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்திலேருந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி வர முடியும் நான் நம்பலை. நன்றி, வணக்கம்.